வணக்கம் குழந்தைகளே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு செல்போன் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதே மாரி செல்போன் பார்க்காத குழந்தைகளே இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகள்ட்ட செல்போனுடைய பழக்கம் அதிகமா இருக்குது. செல்போன் பார்க்குற டைம் 3 1/2 வயசு குழந்தைக்கு 1/2 மணி நேரம் தான் பார்க்கலாம். 7 வயசு குழந்தை 1 மணி நேரம் பார்க்கலாம். 10 வயசு குழந்தை 1 1/2 மணி நேரம் பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேல குழந்தைகள் செல்போன் பார்த்தா, பின்னாடி அது பெரிய அவங்கள அடிக்ட் ஆகி, நமக்கும் கஷ்டம், குழந்தைகளுக்கும் கஷ்டம். அதனால செல்போன் பார்க்குற டயத்த கம்மி பண்ணியே தீரணும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. செல்போன் குடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன சில டிப்ஸ் மூலமா இதுல பார்க்க போறோம். முதல்ல குழந்தை செல்போன் கேட்குது. எனக்கு போர் அடிக்குது. செல்போன் குடுங்க அப்படின்னு கேட்கும். நம்ம அதுக்கு மயங்கக்கூடாது. அடுத்து குழந்தை செல்போன் கேட்டு ரொம்ப அடம் பண்ணும். அழுது, பெரண்டு, அப்படி பண்ணும். அதுக்கும் நம்ம மயங்கக்கூடாது. சில குழந்தைகளுக்கு என்ன செய்யும், நம்ம எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துரும். அப்ப நம்ம யோசிக்காம அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த செல்போன வாங்கிடணும். நம்ம சில சமயம் அந்த ஃபோன்ல பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்போம். சில ஸ்மார்ட்டான குழந்தைங்க அந்த பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சு, அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆக, இந்த குழந்தைகள் செல்போன் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சுட்டா, அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. நாம தான் அத நம்முடைய அ சில சில பல டிப்ஸ் மூலமா அந்த குழந்தைய அந்த செல்போன் பார்க்கறதுலேருந்து மீட்டு எடுக்கணும். குழந்தை செல்போன் பார்க்கறதுனால வர தீமைகள்லாம் தனியா இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது எடுத்து சொல்லணும். நம்ம வீட்ல தாத்தா, பாட்டிகள் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லி வைக்கணும். குழந்தை செல்போன் கேட்டாலும் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கிட்டயும் சொல்லி வைக்கணும். குழந்தை எந்த நேரம்லாம் செல்போன் பாக்குது அப்படிங்கிறத டயத்த நம்ம நோட் பண்ணணும். சில நேரம் எப்ப கேக்குது, சில நேரம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்கும். படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கும். இன்னும் சில குறிப்பிட்ட நேரத்துல கேட்கும். அந்த டயத்த நோட் பண்ணி, அந்த டயத்துல அந்த குழந்தை செல்போன் விளையாடாம மைண்ட டைவர்ட் பண்ணணும். நம்ம அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் பொழுது, அது கொஞ்சம் அந்த செல்போன் பார்க்கிறத மறந்துரும். அந்த குழந்தைகளோட பாண்டி விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம், செஸ் போர்டு விளையாடலாம். இன்னும் பல விதமான விளையாட்டுகள அந்த குழந்தைகளோட விளையாடலாம். பலவித ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைகளுக்கு குடுக்கலாம். அடுத்தது அந்த குழந்தைகிட்ட நம்ம செல்போன் பார்க்காம இருந்தா என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாம்? அப்படிங்கிற ஒரு மாற்று வழிய குழந்தையே சொல்ல சொல்லி கேட்கலாம். அப்ப அந்த குழந்தை சொல்லும், "என்ன பார்க் கூட்டு போங்க, இல்ல கோயிலுக்கு கூட்டு போங்க, இல்ல ஷாப்பிங் கூட்டு ஏதோ ஒண்ணு சொல்லும். அந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டிய செஞ்சு, அந்த குழந்தை செல்போன் பார்க்குற டயத்த நம்ம கம்மி பண்ணலாம். அடுத்தது, குழந்தைக்கும் நமக்கும் உள்ள அந்த பாண்டிங்க அதிகப்படுத்துறது மூலமா, நாம சொல்றத அந்த குழந்தை கேட்க வைக்க முடியும். இந்த மாரி இன்னும் நெறைய டிப்ஸ் இருக்கு. இன்னும் தொடர்ந்து பார்ப்போம்.